எல்லாம் வல்ல குருநாதரையும் ஆசான் அகத்திய பெருமானையும் ஞான பண்டிதராகிய சுப்பிரமணியரையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய ராமலிங்க சுவாமிகளையும் மற்றும் நவகோடி சித்த ரிஷிகணங்கள் இருக்கின்றார்கள். எல்லா மகான்களையும் வணங்கி இன்றைய தினம் அனைவரும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடப்பதற்காக எல்லா அன்பர்களும் இங்கே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். குடிலாசான் அவர்கள் ஆசான் முருகப்பெருமானுடைய அவதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அவதாரத்தின் சாட்சி நாளாக இன்றைய தினம் நிகழ இருக்கின்றது. பல பல விஷயங்களை குருநாதர் அவர்கள் நமக்கு தொடர்ந்து அருள் செய்திருக்கின்றார்கள். சைவ கொள்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். காலை மாலை இரவு 3 வேளை நாம் தினமும் பூஜை செய்ய வேண்டும். இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும். சிறு சிறு பிழைகள் குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நடக்கின்றது. அதையெல்லாம் மன்னித்து மறந்து அன்பு பாராட்டி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மிக அற்புதமான விஷயங்களை திருக்குறளிலே உள்ள சாரங்களையும் திருமந்திரத்திலே இருக்கக்கூடிய சாரங்களையும் ஆசான் அவர்கள் தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்று மக்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் ஓங்கார குடிலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசான் நமக்கு கற்பித்த இந்த அற்புதமான விஷயங்களை எந்த அளவுக்கு நாம் எல்லோரும் நம்முடைய அன்றாட வாழ்நாளிலே கடைபிடிக்கின்றோமோ, ஞானியை பூசிப்பவன் ஞானி ஆவான், அகத்தீசரை வணங்குகின்றவன் அகத்தீசர் ஆவான் என்ற அற்புதமான உபதேசங்களை குருநாதர் அவர்கள் நமக்கு அருள் செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்று ஒவ்வொரு நாளும் சன்மார்க்க அன்பர்கள் அன்பர்களுடைய எண்ணிக்கை உலகம் முழுவதும் பெருகிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், நாம் பின்பற்றக்கூடிய குருநாதர் நமக்கு அருள் செய்த விஷயங்கள் அத்தனையும் உண்மையானது என்று ஆசானுடைய அந்த அருள் ஆசி மூலமாக நாம் உணர முடியும். குருநாதருடைய சொற்கள் அவர்கள் காண்பித்த பாதை பொய்யாக இருந்தால் நிச்சயமாக இந்த அளவுக்கு கூட்டம், இந்த அளவுக்கு மக்கள் எண்ணிக்கை பெருகுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே உண்மையான விஷயங்களை ஆசான் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அன்பர்களும் தொண்டர்களும் ஆசானுடைய அந்த அறிக்கைகள், ஞானத்தினுடைய புத்தகங்கள், ஓங்காரக்குடியிலே வெளியிடக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் அனைவரும் பின்பற்றி நாளுக்கு நாள் நிலை உயர்ந்து அதற்குரிய சாட்சி நாளாகவும் இன்று நடக்க இருக்கின்றது. அதையும் நாம் நன்றாக பயன்படுத்தி இதிலிருந்து நல்ல ஒரு மாற்றங்களை இந்த உலகம் அடைய வேண்டும், தமிழகம் அடைய வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், இயற்கை வளம் குன்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்க வேண்டுமென்றால் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஓங்காரக்குடில் ஆசானுடைய பார்வைக்கு வந்து அவருடைய அருள் உபதேசங்களை பெற்றால்தான் முடியும். ஆகவே இதற்கு இன்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு சாட்சியாக இருந்த எல்லா மக்களும் நன்மை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை உங்களிடமிருந்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த ஆசான் ஓங்காரக்குடில் ஆசான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஓங்காரக்குடில் ஆசான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஓங்காரக்குடில் ஆசான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். நன்றி. ஆனந்த்.